விருதுநகர் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு கிடாமுட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அடுத்த கொட்டக்காட்சியேந்தல் கிராமத்தில் சீராங்கண்ணியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவினை முன்னிட்டு கிடாமுட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட கிடாய் ஜோடிகள் பங்கேற்றன. ஆக்ரோஷத்துடன் மோதிக்கொண்ட கிடாய்களை ஏராளமானோர் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். 2 3 52 குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிவிட்டு தலைமறைவாக இருந்த போதை ஆசாமிகளை போலீசார் கைது செய்தனர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான சீனு என்பவர் கர்ப்பிணி பெண் ஒருவரை குழித்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது புதுக்கடை அருகே மாஞ்சேரி பகுதியில் இருசக்கர வாகனங்களில் போதையில் வந்த இளைஞர்கள் ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதையடுத்து சீனு கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தலைமறைவாக இருந்த 4 இளைஞர்களை கைது செய்தனர். நெல்லை மத்திய சிறையில் உணவை பெறுவதில் கைதிகளுக்கு இடையே சாதி ரீதியான மோதல் ஏற்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மத்திய சிறையில் 1300க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். இந்நிலையில் இச்சிறையில் உணவு வாங்குவதில் சாதி ரீதியாக யார் முதலில் வாங்குவது தொடர்பாக மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் பேரின்பராஜ் என்பவர் தாக்கப்பட்டார். இது தொடர்பாக சக கைதிகள் மணிகண்டன், ராஜகோபால், விக்னேஷ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விடியா ஆட்சியில் நெல்லை மத்திய சிறையில் அடிக்கடி தாக்குதல் சம்பவங்களும் மர்ம சாவுகளும் தொடர்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் சுற்றுவட்டார பகுதியில் சுத்திகரிக்கப்படாத சாய சலவை ஆலை கழிவுகள் மழைநீருடன் கலப்பதால் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெருந்துறையில் தொழிற்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள ஈங்கூர், சென்னிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகள் மற்றும் ஓடைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையை பயன்படுத்தி சில சாய சலவை ஆலைகள் சுத்திகரிப்பு செய்யாத கழிவு நீரை மழைநீரோடு சேர்ந்து வெளியேற்றியதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகள் மற்றும் அணைகளில் குளிப்பதற்கு 2வது நாளாக தடை தொடர்வதால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மறு உத்தரவு வரும் வரை குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதன்படி அருவி மற்றும் அணைகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக தொடர்வதால் சுற்றுலா தலங்கள் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. நெல்லை மாவட்டத்திற்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு, மாஞ்சோலை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அம்பைவன சரகத்திற்குட்பட்ட மாஞ்சோலை மற்றும் மணிமுத்தாறு அருவிக்கு மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் சுற்றுவட்டார பகுதியில் சுத்திகரிக்கப்படாத சாய சலவை ஆலை கழிவுகள் மழைநீருடன் கலப்பதால் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெருந்துறையில் தொழிற்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள ஈங்கூர், சென்னிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகள் மற்றும் ஓடைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையை பயன்படுத்தி சில சாய சலவை ஆலைகள் சுத்திகரிப்பு செய்யாத கழிவு நீரை மழைநீரோடு சேர்ந்து வெளியேற்றியதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகள் மற்றும் அணைகளில் குளிப்பதற்கு 2வது நாளாக தடை தொடர்வதால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மறு உத்தரவு வரும் வரை குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதன்படி அருவி மற்றும் அணைகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக தொடர்வதால் சுற்றுலா தலங்கள் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. நெல்லை மாவட்டத்திற்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு, மாஞ்சோலை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அம்பைவன சரகத்திற்குட்பட்ட மாஞ்சோலை மற்றும் மணிமுத்தாறு அருவிக்கு மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்துள்ளனர்.